தாராள பிரபு அது வேணாமா? இந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வேற வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கவா? பரவாயில்ல. உனக்கு அடிபட்டதும் பொது இடம் கூட பார்க்காம பொண்டாட்டி காலை பிடிக்கிறாரே, இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒத்துமையா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். மதி, மெதுவா எந்திரி போலாம். உங்க அப்பா அம்மா வேற காத்துட்டு இருப்பாங்க. வா. பாத்து வா. ஆதி விடு, நானே நடக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, என் ஹெல்ப் இல்லாம உன்னால தனியா நடக்க முடியாது. இங்க பாரு, ஆபத்துக்கு பாவம் இல்ல. வா வா. என்னாச்சு? ஏன் காலை நொண்டி நொண்டி வர? ஒண்ணு இல்ல ஆண்டி, கோயிலுக்குள்ள வரும்போது மதி கால் அடிச்சுக்கிட்டா. அதான் காலை நீவி விட்டு கை தாங்களா கூட்டிட்டு வரேன். ஐயோ, எல்லா துரோகியும் இங்கதான் இருக்கீங்களா? என் கையில மட்டும் பாம்பு இருந்துச்சுன்னா மொத்தமா வீசி எல்லாரையும் அழிச்சிடுவேன். மாப்பிள்ள மதி மேல எவ்வளவு அக்கறையா இருக்காரு. இவரை போய் பிரியணும்னு சொல்றாளே, முதல்ல இவளை தனியா கூட்டிட்டு போய் பேசி ஆகணும். மதி, என் கூட வா. நாம போய் சாமிக்கு விளக்கு போட்டுட்டு வரலாம். என்னங்க, இத புடிங்க. நானும் மதியம் போய் விளக்கு போட்டுட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமா அர்ச்சனை பண்ணிக்கலாம். சரி மதி. மாப்பிள்ள நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். போ மதி. ஆதி மதி மேல ரொம்ப அக்கறையா நடந்துக்கிறான். ஆனா மதி தான் தேவையில்லாம மனச போட்டு குழப்பிட்டு இருக்கான். அவங்க அம்மா மிரட்டினாதான் அவ கேப்பா. பாத்து நில்லு. மதி, உன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த விளக்கேத்து. கடவுளே, நான் ஆதியை விட்டு விலகணும். ஆதியும் மகிழ்ச்சியும் ஒண்ணு சேரணும். அவங்க உண்மையான காதல் ஜெயிக்கணும்.